ஹாய் மாய் பொக்கலே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ட்லெஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை சேரும். ரொம்ப லேட் ஆச்சா? இப்போன்னு பார்த்து ஒரு கேப் கூட கிடைக்கல. சுத்தம் டாக்ஸி வச்சா வரும்னு பார்த்தா அதையும் காணோம். கடவுளே, நான் என்ன பண்ணுறது? இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே ஒரு டாக்ஸி வருது. ஸோ அங்கே இருக்க டிரைவர் அப்படி நம்மகிட்ட அவங்கே பார்க்குறான். பார்த்து 10 செகண்ட் சார், அங்கே ஒரு பையன் நிற்கிறான், அவனை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலாமா? அவனுக்கு வேறு டாக்ஸி இருக்கும், அவன் அதை பார்த்து போய்ப்பான். ஐயோ சார், நேரத்துக்கு அவ்வளோவா டாக்ஸி அப்புறம் கேப்லாம் கிடைக்காது சார். அந்த பையனை போகிறப்ப பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் சார். நீங்கள் தான் சீக்கிரம் இறங்கிடுவீங்களே, அப்புறம் நானே பார்த்து நான் விட்டுடுறேன் சார். ஓ சரி, ஓகே பாரு. சரி, அவங்க அந்த டாக்ஸி பார்த்தோன்னே அப்படியே கை நீட்டுறான். டாக்ஸி அப்படியே நிற்குது. எல்லாம் ஆயிட்டு இருக்காங்களா? ஐயோ சாரி. அட பரவாயில்லப்பா, உள்ளே ஏறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பர்மிஷன் கேட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓ ரியலி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொல்லாத, உள்ளே போய் சொல்ல அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்ககிட்ட அவங்க இப்போ அப்படியே காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார், லேட் ஆச்சு, நைட் டைம் வேற, எப்படா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கால் பண்ணவும் இல்லையா, அதான் சரி டாக்ஸி நல்ல நேரத்துக்கு வந்துச்சு. என்ன ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்லேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அங்கே ஜங்குக் தான் இருந்திருப்பான். ஸோ அவன் வாட்டிக்கு ஃபோனில் கேம் விளாண்டுட்ருக்கான். இவ்வளோ பேசுகிறேன்னு மதிக்கிறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அப்படியே விண்டோ சைட் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ யாரோ ஒரு ஆள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் இப்போ அப்படியே டிரைவரை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டிரைவர் பார்க்குற பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக வேற பார்த்துட்ருக்கான். அங்கே டேங்க்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. அப்புறம் சார் எங்கே இறங்கணும் சொல்லவே இல்லை. அது இன்னும் 2 ஸ்டாப் தள்ளி இறக்குனீங்கனாலே நான் இறங்கிடுவேன். ஓ அப்படியா சார், நீங்கள்? எனக்கும் அதே 2 ஸ்டாப் தள்ளியே இருக்கு. ஏன்னா ஆனால் நீங்கள் அங்கே இறங்க வேண்டியது இல்லையே. நான் என்ன சொன்னேனோ அது பண்ணால் போதும். டோங் இப்போ அப்படியே டர்ன் பண்ணுறான். எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கான், ஆனால் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறானே. பார்க்க வேற அழகா இருக்கான். ச்சே டோங், ஏன்டா இப்படி இருக்க? பார்த்தோன்னே ஏதோ முடிவு பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லி மனசுலேயே ஒரே போராட்டமாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம டோங்கும் அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ இப்போ ஸ்டாப்புமே வந்துடுது. 2 பேருமே அப்படியே இறங்கி நிற்கிறாங்க. ஸோ அந்த டாக்ஸி அப்படியே போயிடுது. நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்படியே ஃபோன் பார்த்துட்டே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? என்னையா கேட்குறீங்க? அதை இன்னும் 2 ஸ்டாப் தள்ளி போகணும். இப்போதைக்கு டாக்ஸி கிடைக்குது, நடந்து தான் போகணும். எனக்கு தெரியும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது, அப்படியே தூக்கி போட்டு பாக்கெட்டில் வச்சிடுறான். ஸோ நம்ம ஜங்குக் முன்னாடி போயிட்டுருக்கான், டேவாங் அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். பையன் நல்லவனாக தான் இருக்கான், ப்ரொடெக்ட் பண்ணுறான். இன்னொரு என்னோட ஃபேஸை பார்க்காம இருக்கானே. அவங்க இப்போ அப்படியே வேகமாக ஓடி வந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். ஒரு நிமிஷம் அதை நீங்கள் ரொம்ப நல்லவரோ? என்னை பார்த்தா உனக்கு என்ன நல்லவன் மாதிரி தருதா? அப்போ இல்லையா? கிடையாது. ஆஹா சரி, உங்கள் பேர் என்ன? ஜங்குக். ஆஹா நல்லா இருக்கு. என்னோட பேர் டேங், என்னை நீங்கள் டேனே கூப்பிடலாம். பார்த்துட்டு வரியா? இந்த மாதிரி தொண்ணு எனக்கு பேசாத, சுத்தமாக பிடிக்காது, காதெல்லாம் வலிக்குது. யோ ஒரு நிமிஷம் இல்லையா? உங்ககிட்ட பெருசாக அப்படி என்ன பேசினேன்? எதுவுமே பேசவே இல்லையே. ஏதோ அழகா இருக்கு அதனால 2 நாள் 4 வார்த்தை பேசினேன். அதை போய் ஓவரா பேசிட்டு காது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்க. அழகா இருக்குன்னு திமுறா, ஓவரா பண்ணுறா. இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை
பசிக்குதா, சாப்பிடலாமா? நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன்னா நேரம் சாப்பிட கூட இல்லை, அப்படியே வந்துட்டேன். அதான் இங்கே ஏதாச்சும் கடை இருக்கோ, போய் சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. அப்படியே ஒன்று போட்டு நினச்சிக்குவேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன பாடி கார்டு மாதிரி தருதா? அப்படி இல்லை, ஒழுங்குறத வீட்டில் போய் சாப்பிட. இவ்வளோ நேரம் சாப்பிடாம தானே இருந்தேன், அது இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்கு. போய் அங்கே போய் சாப்பிட. நம்ம எங்கேயோ விழுந்துருவேன் போல. நீ ஏன் இப்படி பண்ணுற? மனசாட்சி கொஞ்சம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் எட்டு வச்சுக்கோ. நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே பாரு, அங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அங்கே கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். பில் கூட நான் பே பண்ணுறேன், நீ பே பண்ண வேணாம். பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீ, உன்னை நான் எதுவுமே பே பண்ண சொல்ல மாட்டேன். நீயும் சாப்பிடு, ஒன்றுத்துக்கும் நானே பில் பே பண்ணுறேன். ஏய் ப்ளீஸ்ப்பா, எதுக்கு இப்போ நீங்கள் மூஞ்சி நல்லா உருன்னு வச்சுட்டு இருக்க? உனக்கு சிரிக்கவே தெரியாதா? ஏன் இப்படி இருக்க? வா 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்கு கூட கையை பிடிச்சா ஓட்டுக்கு எழுதி கடைக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்கான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் கையை விடுறா. அட்டு வாப்பா, சாப்பிட்ற நேரத்தில் என்ன நீ இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்க? உட்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போது அந்த கடைக்குள்ளே தான் போய் உட்காடுறாங்க. என்ன சார் வேணும்? உன் கடையில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வா, நான் இன்றைக்கி செம்ம பசியில் இருக்கேன். ஓகே, நிஜமாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவா. அவ்வளோத்தையும் சாப்பிடுவீங்களா? அட நீ கொண்டு வாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜோங்குக்கும் அப்படியே பார்க்குறான். நிஜமாலே நீ அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவியா? ஆள் பார்க்க ஒல்லியாக இருக்கா, ஒல்லியாக இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? கண்ணு வைக்காதையா? இங்கே பாரு, எனக்கு இவ்வளோ நேரம் கூட உட்காரணும்னு அவசியம் கிடையாது. நான் கிளம்பி போகணும், எனக்கு ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்காக இருந்தால் என்ன? சாப்பிட்ற நேரத்தில் சும்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா. வாடா உட்காந்து சாப்பிடு. நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா ஓவராக பேசிகிட்டே இருக்க. ஜங்கு கோவத்தில் எந்திரிக்கலான்னு போகிறப்போ வேகமாக வந்துட்டு அவங்க ஜங்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறா. சும்மா அப்போ பார்த்தாலும் எஞ்சிட்டே இருக்காத. உட்கார் 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 உட்கார். கோவம் மட்டும் எங்கிட்ட இருந்தா வருதோ. சரி விடு, இந்த கடையில் சாப்பாடு சூப்பராக இருக்குமா கேள்விப்பட்டிருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கடையில் வந்து சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் ஒர்க்குனால எங்கள் டைமே இருக்காது. நீ வேணால் இந்த கடையில் சாப்பிட்டு பாரு, அடுத்த நாள் நீயே வந்து இந்த கடையில் க்யூவில் நிற்ப. ஏன் நீ சாப்பிட்ருக்கியா? இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஆனால் நிறைய பேர் சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே வாயை திறந்து பேசலான்னு வரப்போ டப்புக்கண்ணிட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சிட்றான். இந்தாங்க, சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க, திட்டுறதுக்கு மட்டும் வாய் நல்லா வெக்கனையாக வருது. எப்படி ஃபுட்டோட டேஸ்ட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கும் இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறான். உங்களுக்கு ஒரு தெரியுமா, நான் இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ் மீட்டோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிக்கு போனேன். அங்கே பார்த்தா ஃபுல்லாக எனக்கு தெரியாத பேராக இருக்காங்க. நான் ஏன் அந்த பார்ட்டிக்கு வரணும்? இப்போதைக்கு நான் நியூவாக தான் அந்த கம்பெனியில் நான் ஜாயின்டாக இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள், யார் கூடயாச்சும் டக்கு டக்குன்னு க்ளோஸ் ஆகிட முடியுமா? ஆனால் நீ ஆகுறிய அது நீங்கள் ஒரு ஆள் மொத்த ஆஃபீஸும் அங்கே இருக்கிறப்போ எப்படி? நான் அங்கே நல்ல பேர் வேறு வாங்கணும், கொஞ்சம் நடிக்க வேறு செய்யணும், பொய்யும் சொல்லணும், எல்லாமே பண்ணணும். எப்படி பாஸ்? அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தெரியுமா? அதுலேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. அங்கே ட்ரிங்க்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. ஆனால் என்னை கூட்டு போக அவ்வளோவா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சப்போஸ் நான் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி என்னோடது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நல்ல 4 கோட்டிங் கூட போட்டு வந்திருப்பேன். எஸ்பெஷலி யூஆர் குட் பாய். அது சரி பாரா, உங்களுக்கு சிரிக்கல தெரியுமா? நீ எப்போவுமே இப்படி தானா? இல்லை என்னைக்காச்சும் இப்படியா? நல்லா கேட்ட போங்க, எப்போயுமே இப்படி தான். ஆனால் என்ன, மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். இப்போ இது என்னோட ஒரிஜினல் கேரக்டர். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, ஏன் மூஞ்சி ஊருன்னே வச்சுட்ருக்கா? ஜாலியாக இருக்கணும்ப்பா, எல்லாத்துக்கிட்டே இப்படி மூஞ்சி காட்டி பேசினா நல்லா இருக்குமா? அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் கடுப்பாயிட்டேன். அதில் வேறு நீ வேறு வந்து தொலைன்னு பேசிகிட்டு இருக்கியா, அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். சாரி, பட்டு எனக்கு தான் தெரியாதே உன் லைஃப்பில் என்னென்னு இருக்குதுன்னு. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல, வாயை இப்போ கம்மி பண்ணணுமா? ஆனால் அது கஷ்டமாச்சு. இப்போ நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ பேசு.
அதானே இந்த டாங் பேசி யார் மைண்டுனாலும் ஈஸியாக 5 மினிட்ஸில் மாற்றிடுவேன் தெரியுமா? அப்படிப்பட்ட சக்தி என்கிட்ட இருக்குது. அது சரி, இந்த ஃபோட்டோ உண்மையிலே நல்லா இருக்கு. ரியலி உண்மையிலே நல்லா இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், என்னை பற்றியே வந்ததுலேருந்து சொல்லிகிட்ருக்கேனே, உன்னை பற்றி நீ சொல்லவே இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆள்? ஜாலியான டைப் தான், கொஞ்சம் ரொமான்டிக் டைப். ஓ, ஜாலியிலே ரொமான்டிக்கா? அப்போது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? யாருமே இல்லை. அப்போ நீ சிங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் உனக்கு யாருமே கிடைக்கலையா என்ன? கிடைக்கலன்னு இல்லை, தேடலாம், டைம் இல்லை. லவ் பண்ணுறதுக்கு போய் டைம் இல்லைன்னு சொல்கிற பார்த்தியா? யார் யாரையோ இங்கே லவ்வே கிடைக்காம எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபீல் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் ஃபீல் பண்ணுறல, நீ ஃபீல் பண்ணணும். நான் எதுவும் பண்ணுமா என்ன? கஷ்டம்தான், உன்னை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ நீ ஒர்க் பண்ணுறியா? ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஏன்னா நீ ஒன்று ஏன் கம்பெனியில் ஒர்க் பண்ணலையே? நீ என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற? போதா நீ சொல்ல, அப்புறம் நான் சொல்கிறேன். நான் லைட்டான ஒரு பேப்பர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு நியூஸ். நான் அதை பற்றி கிடையாது, என்னது மெட்டல் ஒர்க்கை பற்றி. ஓஹோ, ஓகே ஓகே. அப்போ உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் போலையே. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்போ நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னு நல்லா கேட்டப்போ, லவ் பண்ணணுன்னு ஆளை ஒவ்வொன்றா தேடிட்டுருக்கேன். அது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக லவ் பண்ணிடுவேன். உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்? எனக்கா? அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. சொல்லு, எப்படி நடந்துப்பாங்கன்னு தான் பார்ப்போமே. யார் அந்த லக்கி பர்சன்? அதோ உன் கண்டிஷனை சொல்லு. ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ என்ன லவ் பண்ண போறியா என்ன? வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இல்லாமையா போயிட்டேன். பரவாயில்ல விடு. சரி, நான் என்னோடய கண்டிஷனாக சொல்கிறேன். எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி சுற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஃப்ரெண்டாக நல்ல ஜாலியாக என்கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டு என்னோடய சேட்னஸை சொல்கிறப்போ அவனும் அதுக்கு எனக்கு கம்பெனி கொடுத்து என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாரும் எதிர்பார்க்குறது தானே. என்ன லிஸ்ட்டு முடியல தம்பி. நான் சோகமாக உட்காந்துட்ருக்கிறப்போ சரி சொல்லும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்காம, சரி விட்ரா பார்த்துக்கலாம், லைஃப்பில் 1000 நிறையா இருக்குது, உனக்கு இல்லாததா, வா 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், நல்லா ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே கம்பெனி கொடுக்கறதுக்கு. அப்புறம் 2 பேரும் சன்செட்லாம் போய் உட்காந்து பீச்சில் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு, அவன் என்னோடய கையை பிடிச்சி நான் அவனோடைய கையை பிடிச்சி அவனோட ஷோல்டரில் சாஞ்சு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதுக்கப்புறமா நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னு சொன்னால் மூஞ்சி சொல்லிக்கலாம் கூடாது. என் கூரையே பின்னாடியே சத்தமே இல்லாமல் வரணும். அவனும் அவனுக்கு தேவையான ஷாப்பிங்கை நல்லபடியாக பண்ணலாம். நான் எதுவுமே அவனோட பர்சனல் லைஃப்பில் தலையிட மாட்டேன். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்கிட்ட சொல்லலாம். ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது எந்த லவ்வுமே கிடையாது. தனக்கு பிடிச்சத அவங்க நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக சொல்லலாம். அதுதான் லவ். புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மெயினாக நான் சமைச்சு கொடுத்தேன்னா அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து என்கிட்ட ரிவ்யூ கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி அவன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறப்போ அவனும் கூட உட்காந்து சிரித்து ஜாலியாக என்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறது, ஒரு குட்டி ரொமான்ஸ், அதில் நிறையா லவ். சொல்லப்போனால் டெசர்ட் மாதிரி இருக்கிற என்னோடய லைஃப்பை கொஞ்சமாக ஒரு சைடு நல்லா கார்டனாக மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையவே டர்ட்டி டாக்ஸ், நாட்டினஸ் இதெல்லாம் இருந்தால் லைஃப்பில் சும்மா சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிற? நீ எனக்கு இருக்கியா? என்ன நானா? ஐயா இல்லை, அவங்ககிட்ட இதை சொல்லிட்டேனா, அதான் இதையும் சொல்லிடலாமான்னு உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இல்லை ஐ லவ் யூ ஜங்குக். என்ன விளாட்றியா? அட சீரியஸாக உண்மையாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் என்னன்னே தெரியாமல் இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்ற பார்க்குற. அதே மாதிரி உன்னோட ஆளாக இருந்தால் இன்னும் நல்லாவே நீ ப்ரொடெக்ட் பண்ணுவேல்ல, அதனால தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஸ்டூபிட் மாதிரி பண்ணிகிட்ருக்காது. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பற்றியும் உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மீட்க்கு அப்புறம் அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோன்னு தெரியாது.
ஆனால் ஜஸ்ட்டு பார்த்தோம், பேசணும், உட்காந்து சாப்பிட்டோன்றதுக்காண்டி லவ்வா நான்சென்ஸாக இருக்குது. எனக்கு என்னமோ தெரில ஜங்குக், நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் எண்ட்லெஸ். இனிமேல் தான் கதை ஆரம்பமே. நீயும் நானும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எனக்கு என்னோடய லவ்வில் 100% நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு தானே, கண்டிப்பாக அதே மாதிரி உனக்கும் தோணும். இவ்வளோ பேசியிருக்கேனே, கொஞ்சம் கூடவா என் மேலே உனக்கு லவ் வரல? யோசிச்சு பாரு. என்றைக்குமே அந்த ரோட்டில் அவ்வளோவா கார் கிடைக்கவே செய்யாது. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நான் இருக்கிற நேரம் பார்த்து நீ வந்திருக்க அந்த காரில். நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்றது தான். இது காட் கிரேட்டர். நம்ம 2 பேரும் இப்படி மீட் பண்ணணும்னு இருக்க. இட்ஸ் கோஇன்சிடென்ஸ். லவ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம லவ் பண்ணோன்னா. சீரியஸ்லி உனக்கு என்ன புரிய மாட்டேன்டுது. சரி ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதா. உண்மையிலே நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கு. பட் பார்க்கலாம், அடுத்து நம்ம மீட் பண்ணோன்னா நம்ம லவ் பண்ணலாம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கு போகிறோம். ஹே ஒரு நிமிஷம், நம்பராச்சும் கொடுத்துட்டு போ. எல்லாம் நீ வேலை பார்க்குற கம்பெனி நேமாச்சும் சொல்லிட்டு போ. அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்ஸானா எப்படி நம்ம பார்க்குறது? நீ தானே சொன்ன கோஇன்சிடென்ஸ். இதே மாதிரி அடுத்து மீட் பண்ணால் பார்த்துக்கலாம். ஓகே. ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். டியோங்க அந்த சிரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, இந்த சிரிப்பை பார்க்குறதுக்காண்டியாச்சும் நான் கண்டிப்பாக உன்னை பார்ப்பேன், நீயும் என்னை பார்ப்ப. கவலைப்படாத, 2 பேரும் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம டியோங் சைட் பார்த்தா அவன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே பக்கத்தில் ஜிம்மின் தான் இருப்பான். ஏமா வந்து பக்கத்தில் உட்காடுறான். ஏய், நானும் ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். உன் நட்டவெட்டிக்கு சரியே இல்லையே. தனியாக பார்த்து சிரிக்கிற, அப்பப்போ சோகமாகிற, அப்பப்போ தனியாக புலம்புற. என்ன நினச்சிட்ருக்க? நீ வேற ஏண்டா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நான் ஒரு பர்சன் கிட்ட பெட் கட்டிட்டேன். யார் இது? நான் லவ் பண்ணுற பையன். நீ எப்படா லவ் பண்ண ஆரம்பிச்ச? அது ஒரு 1 வீக் இருக்கும். அப்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. 2 பேரும் லவ் பண்ணுறவன் தான். ஆனால் நம்பர் தெரியாத, அட்ரஸ் தெரியாத, அவன் ஒர்க் பண்ணுற வேலை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி எப்படிடா எல்லாம் மீட் பண்ணீங்க? கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணோண்டா. என்ன எதுக்கு அமைதியாக இருக்கா? இதுக்கப்புறம் நான் என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ அதில் உனக்கு என்ன பஞ்சாயத்து? நான் வாய விட்டுட்டேன். நம்ம அடுத்தும் கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணால் அவன் லவ் பண்ணலான்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஏண்டா இன்னும்மா நம்பிட்டுருக்கீங்க இந்த கோஇன்சிடென்ஸ் லவ் எல்லாம்? அதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஜமீனா இப்படி பயமுடுத்துற? அப்போ அவனும் நானும் மீட்டே பண்ண முடியாதா? வாய்ப்பே இல்லை. ஒரு 30 மீட் பண்ணிங்களா? வாய் தாண்டா எல்லாம். உனக்கு ஒன்று கிடச்சிச்சின்னா அதை வச்சுக்கத்தில்ல, அதை எப்படி கழட்டி உள்ளான்னு பார்த்துட்ருக்கேல்ல. டே லூஸ் மாதிரி பேசாதடா. அவன் வந்து ரொம்ப நல்லவன் தெரியுமா? சரி, ஆனால் இப்போ எப்படி மீட் பண்ண போகிறீங்க? எனக்கு சுத்தமாக தெரிலடா. ஒரே மண்டை குழப்பமாக இருக்கு. என்ன பண்ணான்னு தெரில. நீ வேணா எனக்கு ஒரு ஐடியா கூட. ஐடியா கொடுக்கப்படுன்னு ஜிமின் போர்டு போட்டு வச்சுருக்கான் பாரு. எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வந்து கேட்டுகிட்டே இருக்க. நீ சொதப்புவேன், நான் வந்து தெளிவுபடுத்துவேனா? ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, நான் உன்னோட உயிர் ஃப்ரெண்ட் இல்லை, மயிர் ஃப்ரெண்டு. ஒளிங்க முடியாத கிளம்பி போயிடு ப்ளீஸ் ஜிமினா. அம்மா மூஞ்சி கதை கடுப்பாகுது. ஜிமினா ப்ளீஸ். முடியாது. டே உனக்காண்டி நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். எதுவுமே பண்ணதில்லடா, எதுவுமே பண்ணதில்ல மச்சான். ப்ளீஸ்டா. முடியாதுடா, நான் போயிட்டு வரேன்டா. ப்ளீஸ் மச்சான். சரி போ, அவ்வளோதான். எனக்கு நேரம் சுகர் இருந்திருந்தானா அவன் எனக்காண்டி எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். ஏய் தப்பாரு. இந்த மாதிரி பேசி பேசி தான் உன்னை எனக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிற. ஏன் அப்போ நாங்களா பண்ண மாட்டோமா? கேட்டேன், நீ தான் பண்ணல. போ, நான் சுகா கிட்டே கேட்டுக்கிறேன். இரு, நானே பண்ணுறேன். ஹெல்ப் தானே, நானே பண்ணுறேன். குட் பெத்ரா, நீ தான் மச்சா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. கோப்படாது. வா, ஐடியா கொடு. நீ தான் வந்து ஏதோ
அவனை காரில் போகிறப்ப தான் பார்த்தேன்னு சொல்கிறல்ல, வேணும்னா அதே ரூட்டில் நின்று பார்க்க வேண்டியதானே. இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? பண்ண என்ன, அவன் ஏதோ அன்றைக்கி லக்கில் அந்த சைடு வந்திருப்பான் போல். டெய்லி ஒரு நாள் அவன் இந்த ரூட்டில் போகிறானா இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவன் போவே இல்லை. அந்த டாக்ஸி டிரைவர் கம்பெனியில் போய் அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே, அவனை எங்கே பிக்கப் பண்ணேன்னு. அவன் தான் அவன்கிட்ட தப்பாக நடந்து போனான்னு சொன்னியே, அப்போ ஒன்று அவனை மறப்பானா? கேட்டேனே, அவன் இந்த காண்டிலே சொல்ல மாட்டேன்றானே. அடிச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறியா? நம்ம 2 பேர்த்துக்குமே அந்த அடிக்கிற பழக்கம் கிடையாது. வாஸ்தவம் தான். நம்ம பேர் என்ன பண்ணுறோம், சரக்க போட்டு நல்ல ஜாலியாக தெம்பா, அப்போ வரல தைரியம் 2 பேர் போய் அடிப்போமே. என்னன்ற, உனக்கு குடிக்கிறதுக்கு காசு இதான் ஒரு சாக்கு. என்னன்னா வா, இல்லைன்னா போ. சரி, கூட்டு போய் தொலைகிற. குட் ஜாப், உனக்கு ஒரு பலன் எனக்கு ஒரு பலன், வா போல சரக்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அன்றைக்கி நைட்டு கிளப்புக்கு தான் போகிறாங்க. சரி, 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா அங்கே 2 பேர்த்துக்கும் ஷாக்கு. ஏய் சுகா, அவன் பாரு என்ன விட்டுட்டு யாரு கூட உட்காந்து சகிச்சிட்டு இருக்கான். அவங்களோட கையை அப்படியே ஜிம்மி பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அங்கே சுகா பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஜங்குக். அவங்க அதை பார்த்தா ஷாக்காக இருப்பான். நிஜமாலே இது நீங்களா? ஏய் பதத்தில் சுகா தான். அட ஜிமினா, ஜங்குக் என்ன சொல்கிற? ஜங்குக்கா? யார் இவனா? இது இவனா? டேய் அவன் என் பாசுடா. சீக்கிரமா அவர் என் பாசுடா. இது பாசா? ஏயா டேய் ஜிமினோ, உன்னை எந்த கழட்டி அடிக்கன்னு தெரில. இதை நான் ஷுக்கா கிட்ட கேட்டாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் போல. நான் தான் சொன்னேன்ல. ஷுக்கா, யூ ஆர் ரியலி கிரேட், தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு தேங்க்ஸா? இல்லை, இவரை நானும் லவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தியா கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல ஷுகா இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறா. நிஜமாலே? சரி உட்கார. இங்கே என்னமோ நடக்குது. டேய் ஷுகா, இங்கே என்ன நடக்குது? அதான் எனக்கும் தெரில, மூடிட்டு உட்கார. நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணுவோன்னு. மீட் பண்ணியிருக்கோம். அப்போ சொல்லுங்கள், நீங்களும் நானும் லவ் பண்ணுறது கன்ஃபார்ம் தானே? அதான் அப்போவே சொன்னேன், அடுத்து மீட் பண்ணால் 2 பேர் லவ் பண்ணுவோன்னு. கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஹா, ஆமாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷி டே ஷுகா, இவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் கோஇன்சிடென்ஸாக நடக்குது? ஃபஸ்ட்டு நடந்தது நம்ம கோஇன்சிடென்ஸ் தான், செகண்ட் நடந்தது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. என்ன சொல்கிற? ஒரு நாள் டேவங் எனக்கு ஃபோன் பண்ணுறத அவர் பார்த்தாரு. டேவங் பிக்கோட வந்துச்சு. இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் தெரியும் பாஸ் அப்படின்னேன். அப்புறமா அவனையும் பற்றி எல்லாம் ஃபுல்லாக விசாரிச்சிட்டாங்களா. நீ கரெக்டாக இந்த நேரத்துக்கு குடிக்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை சொன்னேன். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவரும் வா இன்றைக்கி நம்ம குடிக்க போகலான்னு சொல்லி என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். வந்து உட்காரோம், நீங்கள் வந்துட்டீங்க. பர்றா. ஓ இதாக்குதையா? அங்கே ஜங்குக்கு பக்கத்தில் டேவங்க ரொம்ப க்ளோஸாக உட்காந்துக்கிறான். 2 பேரும் கண்ணு பார்க்குறது, க்யூட்டான ரொமான்ஸ் பண்ணுறது, டேவங் ஜங்குக்கு கையை பிடிக்கிறது, டேவங் ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி ஒரு மாதிரி க்ளோஸாக உட்காடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இப்போது நிறையா குடிக்கணும்னு தோணுது. ஆனால் என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும். நீ லிமிட்டாக குடி, நான் நிறையா குடிக்கிறேன். என்னை ஹேண்டில் பண்ணிக்கிறியா? உனக்கு இப்போ நிறையா குடிக்கணும். என்னை பத்திரமா பார்த்துக்கணும். சரி ஓகே குடி. நிஜமாவா? கண்டிப்பாக பார்த்துப்பேன். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேவங்காவில் தான் ஒரே ஹாப்பியாகிடுது. அவன் அப்படியே போட்டு அடிச்சிட்டு இருக்கான் சருக. அங்கே ஜங்குக்கும் பார்த்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். டே ஜிமினா, சரி குள்ளே போன பண்ணி பிச்சு பத்தியா என்னடா? நான் உனக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் வச்சுருக்கேன். ஆஹா, எனக்கு எது ஃபேவரட்டான சரக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ அப்படி? அடுத்து இல்லைடா, அதனால் உனக்கும் ஒரு ஃபேவரட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று உங்ககிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அப்படியா?
சரி குடி. நானும் ஆல்ரெடி 2 பாட்டில் உள்ளே போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நான் தெளிவாக இருக்கேன் இல்லை சுகா? ரொம்ப தெளிவாக இருக்கா? குடி குடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சர்க்கை அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அங்கே டேங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கு டர்ன் பண்ணுறான். ஆமாம், நீ ஏன் அடிக்கலாம்? நான் தான் உன்னை குடிக்க சொன்னேன்ல. சொன்னா பட் எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுன்னு தோணுது, உன்கிட்ட பேசணும்னு தோணுது. அதை ரசிச்சிட்ருக்கு. நீ வா, குடிச்சு முடிச்சோன்னே தனியாக போய் எதாக இருந்தாலும் பேசலாம். அப்படி சொல்றியா? பேசலாமே, நல்லா பேசலாமே. இப்போ அப்படியே கட் பண்ணா டேங் தான் ஒரு மாதிரி செம்ம போதில் இருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க பேக்கில் செல்ல தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்கான். ஏ ஏன்னா நீ நல்லா பார்க்க வேற மாதிரி இருக்கா? உன்னோட பாடி பாரு, நல்லா கட்ட மாதிரி நல்லா பாடியை மெயின்டைன் பண்ணுறேன் மேன். ஐ லைக் திஸ். உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நீ தான் கொஞ்சம் கோவமாக இருந்தனால அந்த இந்தான்னு போட்டு ரூட்டு போட்டுட்டு இருந்தேன். எனக்கும் உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காரை ஸ்டாப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நானாக இருந்தேன். பட் அவனே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சான். அப்போ நீ தான் என்னை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கியா? பரவாயில்லையே, நல்ல பையனாக இருக்கா. போகிற வழி ஃபுல்லாக டேங் அவனோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் எதுவும் சொல்லாமல் அப்படியே சிரிச்சுட்டே வந்து அவனை பெட்டில் உட்கார வைக்கிறான். எனக்கா அவனோட டிக்கெட் கொடுக்க முடியுமா? அவனுக்கு கொடுத்துட்றான். அது கொஞ்சம் லாங்காக வேறு இருக்குது. அவனோட டைஸ் வரையும் ஜங்குக்கு வேறு அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ வேமா டேங் வந்து ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி கவர் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, எனக்கு உம்னா இப்போ கிஸ் பண்ணணும்னு தோணுதா? பொண்ணா யாரும் வேணாண்டா. நானான பண்ணணும்னு சொன்னேன். நானுமே பண்ணலாம், தப்பில்ல. சரி போதும், போய் படுத்துங்க. ஏன் நான் ஏன் பார்த்தோங்கண்ணா? வா 2 பேரும் மேட்ரு பண்ணலாம். சொல்ல முடியாது, நீ இப்போ போதையில் இருக்க. அதனால என்ன, பரவாயில்ல வா. வேண்டாம், பார்த்துக்கலாம். நீ தானே சொன்ன இது எப்பவும் முடியாதுன்னு. நம்ம லவ் என்லெஸ் ஆனதுன்னு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நீ தெளிவான பிறகு நான் உன்னை வச்சு செய்கிறேன். இப்போ 2 பேரும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அப்பப்போ தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கு போட்டு உரண்டு இழுத்துட்ருக்கான். ஏன்னா அங்கே ஜங்குக்குமே ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்குது. அது தெரிஞ்சும் டேங் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கும் அவனை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சி அவன் எதுவும் பண்ணாத அளவுக்கு அந்த நைட்டு அப்படியே படுத்தெல்லாம் தூங்கிடுறாங்க. சரி ஓகே, அதோட இந்த ஸ்டோரியும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் ஒரு மைல்டாக எப்படியோ போய் எப்படியோ தான் முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் மை புக்கலே.